ladies, welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கிளாமான மேக்கப் லுக் எப்படி சிம்பிளா கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். And I hope உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் லுக்குன்றனால வந்து நான் ரொம்ப மினிமலாக தான் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ப்ரைமராக வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வெட் அண்ட் வைல்டோட ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால அது ரொம்ப வரவே மாட்டேன்ருச்சு. ஸோ நான் கையில் எடுத்து லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து ஆரஞ்சு கரெக்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கரெக்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அப்படி இல்லைனா பிக்மெண்டேஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான். நான் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து டார்க்காக ஆரஞ்சு கரெக்டர் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் பண்ணும்போது அது உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப ஆரஞ்ச் ஆயிரும். இதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வந்து நான் பண்ணினேன் இந்த லுக்கு. ஆக்சுவலி ஆரஞ்சு கரெக்டர் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுட்டேன். அது பார்த்தா ஆரஞ்சு உலங்க உருண்டை மாதிரி ஆயிடுச்சு என் ஃபேஸே. ஸோ அதனால் வந்து நான் அந்த வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் மினிமலாக எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவையோ நான் அவ்வளோ மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா வந்து அது எக்ஸஸ் வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து அது உங்களை எதுவும் கவரும் பண்ணாது, உங்கள் மேக்கப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ நீங்கள் அதை மட்டும் மினிமலாக வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில். இது வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் கவர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு காம்பேக்டால் வந்து செட் பண்ணுறேன். காம்பேக்ட் இல்லைனா லூஸ் பவுடர் எதால் வச்சு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம ஃபவுண்டேஷனை தாண்டி தெரியக்கூடாது. இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறனால வந்து உங்கள் ஆரஞ்சு கரெக்டர் அதே பிளேஸில் இருக்கும், மூவ் ஆகாது. உங்கள் பிளேஸ் விட்டு பிளேஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்கள் ஃபவுண்டேஷனோடையும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மெபிலினோட ஒரு கன்சீலர், கேரமல் ஷேடுன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப லைட்டர் ஷேடாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சும்மா நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் போட்டனோ அங்கே மட்டும்தான் வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஐலிட்ஸ் மேலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து ஐ மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் பாப் அவுட் ஆகி தெரியுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ இதை வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரோ வச்சு நீங்கள் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் மெபிலினோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து மெபிலின்லேயே லாஸ்ட்டு ஷேடாக இருந்துச்சு. எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கையில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவைன்றது உங்களுக்கு நல்லா மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் தெரியும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பம்பாக இல்லை ரெண்டு பம்பாக எடுத்து ஒரு சைட் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைட் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். மொத்தமாக உங்கள் ஃபேஸில் டாட் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லுவேன். நானும் கொஞ்சமாக எடுத்து தான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பேஸ் மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக ஐ மேக்கப் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பேலட் தான் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பேலட்டில் இந்த ஷேட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வந்து என்னோடய அவுட்டர் வீலை டெபாசிட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் வீலை டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து ஐ மேக்கப் வந்து அவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்கிறது தெரியாது. ஒரு சீம்லெஸ்ஸான ஃபினிஷ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவுட்டர் வீலை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னர்லேருந்து மிடில் வரையும் போடுறதுக்கு வந்து நான் இந்த ஒரு ப்ளூ ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிங்க்காக இருக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் போட்டிருக்க காஸ்டியூமுக்கு இது வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், எடுத்து கொடுக்கும் டக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். அதனால் வந்து ரெண்டு ஷேடு தான். பட் ஆனால் உங்கள் ஐ மேக்கப் பார்க்கும்போது ரொம்ப டெலிகேட்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். கட் க்ரீஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இந்த ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிடும். ஸோ 2 ஷேட் தான் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஷேடை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காஜல் எடுத்து நீங்கள் எந்த காஜல் வேணால் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுறதா பண்ணுன்றது கிடையாது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்பர் லைனில் நல்லா ஃபில் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து லேஷ் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்பர் லைனில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்லர் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான். அண்ட் லோவர் வாட்டர் லைனை நான் எப்பவும் போல் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான காஜல். நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வச்சு நான் ஒரு சின்ன விங் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்டும் ஒரு கேக் மாதிரி தராங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு ஐப்ரோ வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். எல்லா வீடியோலையும் காமிக்கிற மாதிரி தான் வெட் அண்ட் வைல்டோட ப்ராடக்ட் வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லைட் விங் மாதிரி க்ரியேட் பண்ணி, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் மேக்கப் எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்றது தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த கிளிப் வந்து காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து இதுவே வந்து யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ஃபால்ஸீஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னோடய ஐலாஷ் வந்து காணோம், அதனால தான் இந்த மெத்தடு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வெட் அண்ட் வைல்டில் இருந்து தான். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிப் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் தான். நடுவில் வந்து இன்னரில் வந்து நல்லா வந்து ஒரு பிங்காக இருக்கும், அவுட்டர் ஃபுல்லாமே டார்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லிப் லைனர் எடுத்து அவுட்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு லைட்டாக இன்னர்லையும் அது என்ன பண்ணுறது மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு NYXோட ஒரு லிப்பி க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு லிப் லைனர் இல்லாமல் போட்டால் கொஞ்சம் வாஷ் அவுட்டாக தான் தெரியும். ஸோ அதனால் ஒரு லிப் லைனரோடு நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா வந்து சூப்பரான ஷேடு உங்களுக்கு. ஸோ டெய்லி யூஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேடுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து என் லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான லுக். ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே வச்சு உங்கள் மேக்கப்பை வந்து லாக் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிளான கிளாமான லுக் வந்து ஈஸியாக இதை விட யாருமே க்ரியேட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் இது கூட ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கிளாமரஸாகவும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் பார்ட்டி இல்லைனா வெளியே எங்கேயாச்சும் ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா வந்து இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.